ஹலோ குட்டீஸ். இன்னைக்கு கதையில ஒரு நரிய பத்தி தான் பார்க்க போறோம். தந்திரமான நரி. இந்த நரி ஒரு சோம்பேறியும் கூட. இது ஒரு அழகான பெரிய காட்டுல வாழ்ந்துகிட்டு வந்துச்சு. அங்க நிறைய மிருகங்கள் இருந்துச்சு. ஆனா இந்த நரிக்கு வேட்டையாட சுத்தமா பிடிக்கல. இது என்ன பண்ணும்னா, நல்ல வேட்டையாடுற மிருகம் கிட்ட போய் பெட்டிங் பண்ணும். பெட் பண்றது என்னன்னு தெரியும் இல்லையா உங்களுக்கு? இப்போ புலிகிட்ட போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். புலிகிட்ட உணவு இருக்கு. புலிகிட்ட போச்சு அப்படின்னா, அங்க தூரத்துல ஏதாவது ஒரு சிங்கம் வேட்டையாட போகுது ஒரு மான் கூட்டத்த அப்படின்னா, இது கரெக்ட்டா காட்டும். இந்த மான தான் அந்த சிங்கம் வேட்டையாடும். நீ என்ன சொல்ற? நீ யார சொல்ற சொல்லு அப்படின்னு. புலி எதார்த்தமா இல்ல அந்த மானா இருக்காது. எனக்கு என்னவோ அந்த மானா தான் இருக்கும். ஏன்னா அதோட பார்வை அந்த பக்கம் தான் போகுது. திசை இந்த பக்கம் தான் இருக்கு அப்படின்னு அது சொல்லும். ஆனா முடிவுல இந்த நரி சொன்ன மானத்தான் அந்த சிங்கம் வேட்டையாடும். அதனால பெட்டிங்ல தோத்து போன அந்த புலி தான் வச்சிருக்கிற உணவை நரிக்கிட்ட கொடுத்துடணும். இதே மாதிரி தான் உணவை சாப்பிட்டுக்கிட்டு தன்னை வளர்த்துக்கிட்டு வந்துச்சு அந்த நரி. இந்த நரியோட தந்திரத்தினால எல்லாரும் அவங்க எவ்வளவுதான் வேட்டையாடி வந்தாலும் அவங்களால சாப்பிட முடியல. ஆசையா பசிக்குதுங்கிறதுனால வேட்டையாடுறாங்க. சாப்பிடவே முடியலைன்னா என்ன பண்றது? இந்த நரி எடுத்துக்கிட்டு போயிடுது தந்திரம் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மிருகங்களும் யோசிச்சுக்கிட்டே இருந்துச்சு. எப்படியாவது இந்த நரிக்கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கணும். என்ன பண்றது? நாம வெளிப்படையா கூட பேச முடியறதில்ல. ஏன்னா நம்ம என்ன பண்றோம், ஏது பண்றோம்னு கரெக்டா யூகிச்சிடுது அப்படின்ட்டு ரொம்ப கேர்ஃபுல்லா பிளான் பண்ணலான்ட்டு பிளான் பண்றாங்க. அதனால ரகசியமா பிளானிங்க ஒவ்வொரு அனிமல்கிட்டயும் இவங்களே ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு பறவை மூலமா. அந்த பறவை நல்லாவே எல்லா மிருகங்ககிட்டயும் அங்க போய் உணவு சாப்பிட்ற மாதிரி இதுதான் பிளான்ன்ட்டு இவங்க ஒரு டிராமாக்கு ஏற்பாடு பண்றாங்க. இந்த டிராமால என்ன அப்படின்னா, ஒரு ஓநாய் இன்னொரு அனிமலை வேட்டையாடணும். அங்க கூட்டமா இருக்கிற ஒரு அனிமலை வேட்டையாடணும். ஆனா அந்த அனிமல் இல்லாம வேற அனிமலை வேட்டையாடுற மாதிரி நம்ம ஒரு பிளாட்டை வச்சிடணும்ன்ட்டு இவங்க பிளான் பண்றாங்க. ஏன்னா இந்த நரிக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுனால மத்த வைல்டா அக்ரெசிவா பிஹேவ் பண்ற எல்லா அனிமல்ஸுமே ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. அதனால இவங்க டிராமாக்கு ரெடி பண்ணாங்க. நாளும் குறிச்சாங்க. டிராமாவும் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. இப்போ அதே புலி நிறைய உணவோட இருக்குது. இப்போ நரி அந்த புலிகிட்ட இருந்து உணவு வாங்குறதுக்காக நரி பெட்டிங் வைக்க ஆரம்பிச்சது. வா நல்லா வந்து சிக்கின அப்படின்ட்டு இவங்க கேர்ஃபுல்லா அந்த நாடகத்தை நடத்த ஆரம்பிச்சாங்க. ஆனா நரி சொன்ன மாதிரி அங்க நடக்கல. ஏன்னா அந்த ஓநாய் வேற ஒரு மிருகத்தை வேட்டையாடுச்சு. வேட்டையாடுற மாதிரி நடிச்சது. இதே மாதிரி சில நாள் நடக்க நடக்க நரி பட்டினியாவே கிடக்க ஆரம்பிச்சிச்சு. வேற வழி இல்ல. ஏன்னா பெட்டிங்ல தோத்து போய்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே இங்க நாடகம் தான் நடத்துறாங்கன்னு அதுக்கு தெரியவே இல்ல. அப்புறம் ஒரு கட்டத்துல அது ரொம்ப பசியில வாடி போய் சோர்ந்து உக்காந்து இருந்துச்சு. அதால இப்ப எந்திரிக்க கூட முடியல. யாருக்கிட்டயும் பெட்டிங் வைக்கிறதுக்கு கூட முடியாத அளவுக்கு ரொம்ப சோர்ந்து போயிடுச்சு. பல நாள் சாப்பிடாததுனால. அப்புறம் மத்த எல்லா மிருகங்களும் பரவாயில்ல போதும். இதுக்கு மேல இந்த நாடகத்தை நடத்த வேண்டாம். போய் அந்த நரிக்கிட்ட உண்மையை சொல்லிட்டு நாம வரலாம் அப்படின்ட்டு எல்லா மிருகங்களும் நரிய தேடி போனாங்களாம். போயிட்டு அப்புறம் அந்த புலி சொல்லுச்சான், இது பாரு, இது வரைக்கும் இத்தனை நாள் நடந்தது எல்லாமே நாங்க போட்ட நாடகம். ஏன்னா நீ எங்க கிட்ட பெட்டிங்கிற பேர்ல தந்திரமா எங்களோட உணவை எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்ட. நாங்க பல நாள் பட்டினி கிடந்தோம். அந்த மாதிரி பட்டினி கிடந்தா எப்படி இருக்கணும் உனக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் நாங்க இதை பண்ணணும் அப்படின்னு அந்த புலி சொல்லுச்சான். என்னை மன்னிச்சிடுங்க. எனக்கு வேட்டையாடுறதுக்கு சோம்பேறித்தனமா இருந்துச்சு. இது சுலபமான வழியா இருந்துச்சு. அதனால தான் நான் இப்படி பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு அந்த நரியும் மத்த எல்லா மிருகங்ககிட்டயும் மன்னிப்பு கேட்டுச்சான். இனிமே நீ உனக்கான உணவை நீயே தான் வேட்டையாடி தேடிக்கணும். எங்க கிட்ட இப்படிலாம் பெட்டிங் வச்சு விளையாடாத. உன்னுடைய தந்திரத்தை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தி நீ வேட்டையாடி உணவை சேகரிக்கிறதுக்கு பயன்படுத்து அப்படின்னு புலி சொல்லிட்டு போச்சான்.
இதுதான் கிட்ஸ். பெட்டிங்ன்ட்டு சுலபமான வழியில நமக்கு பணம் கிடைக்குது, புகழ் கிடைக்குது, வேற ஏதாவது பொருளோ, கிஃப்ட்டோ கிடைக்குதுன்னு நாம அதையே நோக்கி அதையே செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்மளுடைய சுய முயற்சி நமக்கான வெற்றிய சீக்கிரமா தேடி கொடுக்கும். தேங்க் யூ.